ஸோ கைஸ் இன்னைக்கு வந்து நம்ம இந்த ரோப்ளாக்ஸ் இருக்க வாலிபால் தான் இங்கே விளையாட போகிறோம். ஸோ வாங்க டக்குனு வீடியோ போய் எங்கடா மண்டை டே எங்கடா தலை மட்டும் தான் இருக்கு முடி மட்டும் தான் இருக்கு எங்கடா டே அதெல்லாம் நீ சொல்லணும் ஏன் சொல்ற நீ ஸோ கைஸ் கொஞ்சம் லோட் ஆகலேட்டாவும் அதை பண்ணி ஒன்று பார்த்தீங்களா லோட் ஆயிடுச்சு. ஸோ வாங்க நாங்கள் டப்புன்னு சரசருக்குள்ளே போயிட்டு ஜாயின் பண்ணுவோம் கேம். இல்லைனா தம்பி வெளில போப்பா கேம் முடிஞ்சு போச்சுன்றாங்க. ஸோ அதெல்லாம் டக்குன்னு சர்வருக்குள்ளே போயிடணும். இல்லைனா நம்ம கதையாக அதோ கதையாக இங்கே பாருங்க இப்போ நம்ம ஆளுக்கு மூஞ்சியே இல்லை ரெக்க மட்டும் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க. ஸோ ஆனால் நம்ம டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்குவோங்க கைஸ் மேட்சை. இல்லைனா ஒன்றுத்துக்கு உதவாமல் போயிடும். ஸோ வாங்க கைஸ் டக்குன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ கைஸ் நமக்கு எப்போதுமே இந்த சைடு இருக்க கேமே விளையாண்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம வந்து 4th ஹிண்டாக எடுத்துக்குவோம். ஏன்னா இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்குல்ல அது வந்து நம்ம எடுத்துக்குவோம். எப்பயுமே நமக்கு இந்த சைடு தான் லக்கு. ஸோ இந்த சைடு விளையாண்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ கைஸ் வீடியோட மிடில் வந்து ஒரு என்னது ஒரு சீக்ரெட் கோட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கரெக்டாக பார்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேம் ப்ளே கேட்குறீங்களோ அந்த கேம் ப்ளே நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுவோம். ஸோ அதுக்கு நீங்கள் வீடியோட ஃபுல்லாக பார்க்கணும். கைஸ் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சர்வரில். ஸோ நம்ம ஜெயிக்கிறதுக்கு சான்ஸ் நிறையா தான் இருக்குது. ஏன்னா நம்ம 8 பாயிண்டில் இருக்கோம். ஸோ இது பெரிய விஷயம் கைஸ். ஸோ இதில் வந்து 3 கொடுத்துருக்கான். நானே வந்து இதெல்லாம் விளையாட கற்றுக்கல. ஸோ நேற்றுக்கிட்டே நானே கற்றுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு ஜாலியான வீடியோ போடுவோம்னா டக்குனு இந்த வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ இந்த சீக்ரெட் கூட பார்த்து கமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்ன கேம் ப்ளே கேட்குறீங்களோ அந்த கேம் ப்ளே கண்டிப்பாக வரும். ஸோ உங்களுக்கான ஒரு கொஞ்சம் நவருங்கடா எனக்கும் சான்ஸ் கொடுங்கடா நானும் தான் விளையாட வந்திருக்கேன். சும்மா நீங்களே பறந்து விளையாண்டுட்டு இருக்கீங்க. சும்மா என்னையா பிடிச்சிக்கிட்டு நைன்னுக்கிட்டு எப்போ பாரு இவங்க மட்டும் விளையாண்டுட்டு இருக்காங்க கைஸ் நம்மளை விட்டுவிட்டு. ஸோ கைஸ் நம்மளுக்கும் சான்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் பின்னாடி போய் நிற்போம் அப்போ தான் சான்ஸ் கிடைக்கும். ஸோ கைஸ் மறக்காமல் வீடியோட மிடில் மட்டும் பாருங்கள் அப்போ தான் அந்த சீக்ரெட் கோட் கிடைக்கும். நீங்கள் ஓட்டி பார்த்தீங்கன்னா தெரியாது. விட்டாம்பர் உனக்கு விளையாடவும் தெரில சும்மாறானா கேட்கவும் மாட்டேங்கிற. ஏன்டா அப்படி பண்ணுற சும்மா. ஆமாம் இவருக்கு எல்லாமே தெரியும். தெரிஞ்சுதான் விளையாட ஆரம்பிச்சிருக்காரு. போடா டே நான்லாம் பறப்பேன் உன்னால் முடியுமா அப்பட சும்மாறா இந்த பறக்க வந்தாங்க சீக்கிரம் நம்ம கூட பூந்து போகிறான். என்னடா பண்ணுற அடிங்கடா. ஏன்னா இவங்க அதுக்கு மேலே கைஸ் இங்கே இருக்கே இவங்கள மோசமாக இருக்காங்க. ஸோ அவங்க தான் கைஸ் பொண்ணு இவ்வளோ லேட் ஆக்கிட்டு இருக்காங்க. விட்டாங்க வேற மாதிரி. ஸோ கைஸ் வேற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நவுருங்கடா நவுந்து தொலைங்கடா மென்டல் பையில் என்னத்துக்கடா இருக்கீங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம தான் சர்வ் பண்ணி நினைக்கிறேன். குச்சிக்கிட்டு கிடக்குறாங்க. அடிச்சிட்டாங்க இந்த இவங்கள. ஸோ சரியான ஸ்பீடு கைஸ். இந்த மாதிரிலாம் தான் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ சரியான ஸ்பீடு. ஸோ கைஸ் ஓகே நம்ம அடிப்போம்னு நினைக்கிறேன். நமக்கு சான்ஸே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ கைஸ் இந்த ரோப்ளாக்ஸில் எப்படி ரோபாக்ஸ் எடுக்கிறதுலாம் சொல்ல. ஸோ இருங்க நம்ம முதல்ல இந்த சர்விங்க்கு நம்ம தான் போட போகிறோம். இதை பற்றி நமக்கு ஒன்றுமே தெரியாது. வந்து நம்ம பக்கத்தில் எல்லாம் நின்றுக்கிறாங்க ஒன்றுமே புரியலை. ஸோ கைஸ் இங்கே டாசன் ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லாச்சா அவுட் ஆஃப் த மவுண்டன் ஃப்ரம் கைஸ் கொஞ்சம் பக்கத்தில் இப்போ ப்ரோ என்னத்துக்கு ப்ரோ எல்லாம் குறுக்க வராங்க. ஏன்னா இதுக்கடா குறுக்க வரீங்க. மெண்டல் போயிடலாம் இங்கெல்லாம் வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியாது. கேட்டால் நான் தான் பாயிண்ட் விட்டேன்னு வாங்க. இப்போ கமெண்ட்டில் என்னை கல்வி ஊற்றிட்டு இருப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் விட்டு நம்ம ஒழுங்காக விளையாடுவோம். ஸோ நமக்கே விளையாட தெரியாமல் போச்சு. கடைசியில் நம்ம அவன் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு நமக்கும். ஸோ அதை பாருங்கள் இழுத்தடிச்சிருக்கான். ஐயோ பட என்னடா பண்ணுறீங்க அடிச்சு தரங்க ஏன்டா இப்போங்களா மெண்டல். அதை பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ எப்படி இந்த ரோப்ளாக்ஸில் வந்து ரோபாக்ஸ் கலெக்ட் பண்ணுறது தெரியல கைஸ். மறக்காமல் உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பல யூடியூப்பில் போய் போட்டு பார்த்தா ஒரு வெப்சைட் இருக்குது ஃப்ரீயாக கிடைக்குன்றாங்க. இல்லைனா இந்த மாதிரி பல கேம்ஸ் இருக்குது நீங்கள் விளாண்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்குன்றாங்க. அதெல்லாம் போனால் அதெல்லாம் முடிக்கவே முடியாத மாதிரி இருக்குது. அதனால தான் கைஸ் நானும் விட்டேன். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் வழி தெரியும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோவோட நோட்டு மட்டும் பாருங்கள் கைஸ். அப்போ தான் அந்த சீக்ரெட் கோட் தெரியும். வாங்க இந்த பறக்காம மனிதன் கூட போய் சண்டையாக போட்டு விடுவோம். நான் தான் அடிப்பேன். ஐயோ பரவாயில்ல கைஸ் அடிச்சு விட்டான். கொஞ்சம் நல்லா தான் கைஸ் விளாட்றான். சூப்பராக தான் கைஸ் விளாட்றான். ஸோ நம்ம தான் தப்பாக சொல்லிட்டோம். ஸோ கைஸ் இந்த சீக்ரெட் கோட் மட்டும் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து என்ன கேம் ப்ளே போட்டிங்களோ அதை வந்து நம்ம போடுவோம். ஸோ இந்த மாதிரி என்ன கேம் ப்ளேலாம் சொல்லி பண்ணி சேலஞ்சஸ் இல்லை போய் ஒருத்தனை வெட்டணும் குட்டணும் அந்த மாதிரி எது போட்டாலும் சரி நம்மளே போட்டு அடிச்சு விட்டாங்க கைஸ். நம்மளால தான் அவங்களுக்கு பாயிண்ட்டு. ஸோ இப்போ என்னென்ன வச்சு செய்ய போகிறாங்களோ தெரில. ஸோ அதுக்குள்ளே 3 பேர் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரில. ஸோ அப்புறமா பார்ப்போம். ஸோ நம்ம தான் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இப்போ ஸோ நம்ம வந்து 12 பாயிண்டில் இருக்கோம். அவங்க வந்து 15 பாயிண்டில் இருக்காங்க கைஸ். ஸோ என்னென்ன பண்ண போகிறோன்னு தெரில. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவோட நோட்டு மட்டும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த 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 சீக்ரெட் கோட் தெரியும். ஸோ இவ்வளோ தூரம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே நீங்கள் நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதே மாதிரி வீடியோவுக்கு சப்ஸ்கிரைபாக பண்ணி விட்டு லைக்கையும் போட்டு விட்ருக்கேன். ஸோ அப்போ தான் அந்த மாதிரி பல கேம்டே வீடியோஸ் வரும். ஸோ அது என்ன எப்படி வீடியோஸ் சொல்கிறது மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போட்டு வச்சுருக்கேன். ஸோ கைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஸோ இன்னும் பல வீடியோஸ் இருக்குது. ஸோ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளும் சுற்றி வரோம். நமக்கு பால் மட்டும் வர மாட்டேங்குது. என்னன்னே நமக்கும் புரியல. ஸோ ஒரு வாக்கி ரொம்ப நேரமாக விளாண்டுட்டு இருக்கோம். பட் இந்த மேட்ச் முடிகிற மாதிரி தெரியல. ஏன்னா 3 பாயிண்ட் 2 பாயிண்ட் தான் போயிட்டு இருக்கு. இப்போ ஒரு 4 பாயிண்ட் தான். ஸோ நம்ம வந்து 13 இவங்க 17. இங்கே பார்த்தீங்களா குச்சி சூப்பராக இருக்கா. வேற மாதிரி பட் நம்ம கிட்ட பாலே வரல. இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு பாலே வர மாட்டேங்குது. ஸோ அதனால தாங்க நமக்கு தண்டர் பவர் இருக்குது. பட் அதை எப்படி யூஸ் பண்ணுறது கூட எனக்கு தெரியாது. எதுக்கு வாங்கி வச்சிருக்கேன்னு எனக்கும் தெரியாது அதுக்கும் தெரியாது. ஸோ இதை வச்சுட்டு ஒன்றுமே பண்ண முடியாது கைஸ். ஸோ இந்த ஃப்ளை பையன் நல்லா விளாட்றாங்க கைஸ். இந்த பாருங்கள்
ஆனால் பின்னாடி நான் அறிவிச்சாலைகள் ஓடிக்கிட்டு இருக்கு குளிக்கலாம்னு நினைக்கிறேன். பட் ஏன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். இதை பார்த்தீங்களா என்னத்துக்கு யூஸ் பண்ணுறேன்னே தெரியாது. ஆனால் யூஸ் பண்ணுவேன். எல்லாம் நம்ம கோமாளின்னு தான் நினைப்பாங்க. கோமாளின்னு தான் நினைப்பாங்க. ஏன்னா அந்த அளவு மோசமான ஒரு தேசம் நம்ம தான் கைஸ் இப்போ சிறப்பு பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த தடவை நல்லா அடிக்கிறோம் கைஸ். குச்சி அடிப்போமா? நல்லா அவருக்கு குச்சி அடிப்போம். ஸோ நம்மளால் நல்லா கொஞ்சம் மெதுவான ஸ்பீடாக இப்போ ஜம்ப் பண்ணி அடிக்க போகிறோம் கைஸ். ஜம்ப் பண்ணி அடிக்க போகிறோம். அடிச்சிட்டோம் வேற மாதிரி. ஸோ எஸ் நம்ம தான் ஸ்கோர் பண்ணியிருக்கோம். சூப்பர் கைஸ் வேற மாதிரி. ஸோ மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸ்க்கு சப்போர்ட்டை கொடுத்து விடுங்க. அப்போ தான் அந்த மாதிரி பல வீடியோஸ் நம்மளே பாஸ் பண்ணிட்டு கிடக்கிறோம். டே விட்டோம் கைஸ். விட்டோம் நம்ம சொன்னாலே இப்போ நமக்கே ரிப்பீட் ஆயிடுச்சு பார்த்தியா? இதுக்கு தான் நானே சொன்னேன் தன் வினை தன்னை சுடும்னு. எவ்வளோ பேச்சு பேசுகிறேன். இப்போ நீ மட்டும் அடித்து பிடிங்கிட்டியா? ஆனால் நீ ஏன் கேட்குற? நீலாம் கேட்கவே கூடாது. அப்படி தான் நான் விளையாடுறது நான் விளையாடு. இல்லை எழுந்துச்சு ஓடி உனக்கு அவனுக்கு முடியாது. ஸோ நான் கைஸ் நம்ம 19 இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை கைஸ் நம்ம 16 இருக்கோம். அவங்க 19 இருக்காங்க. இது ரொம்ப நாங்கள் கைஸ் இந்த 3 பாயிண்ட் தேவை. ஸோ அப்போ தான் மேட்ச்லேயே இருக்க முடியும். ஸோ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ நம்ம வீடோட இருந்து மட்டும் பாருங்க. ஸோ இப்போ அந்த சீக்கிரம் கூட ஸ்க்ரீனில் வரும். ஸோ டக்குனு வாங்க முடிஞ்சா பார்த்துக்கோங்க கைஸ். கைஸ் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நம்பரை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இல்லைனா வந்து ஷவுட் அவுட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. அந்த இதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து இந்த சீக்ரெட் கோடுக்கான நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன கேம் பிளே கிடைக்கிறீங்களோ அதோட வீடியோவும் வரும். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க நம்ம டீமை. ஸோ கிட்டத்தட்ட நம்ம தோக்கிற டைமில் தாங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளால் ஏறி வர முடியாது. ஸோ கண்டிப்பாக நம்மளோட முடிஞ்ச எஃபர்ட்டை போட்டு கொஞ்ச நேரத்தை டேக்கு பார்ப்போம். ஸோ வாங்க கைஸ் நமக்கு சர்வம் கொடுக்க மாட்டாங்க. இங்கே பாருங்கள் நம்ம ஜாலியாக குச்சி விளாண்டுக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நமக்கு ஒன்றும் தெரியல. என்ன பண்ணுறதுனே புரியல கைஸ். ஸோ வாங்க டக்குன்னு பார்த்தீங்களா நம்மளை தான் சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம தானே பின்னாடி போடுறோம். நம்ம தான் அடிச்சுக்கணும். ஏன்னா நம்ம தான் விட்டோன்றுவாங்க. இதெல்லாம் இவான்றோன்ற மாதிரி தான் இருக்கும். பட் அதோட கேம் ரூல்ஸ் இதுதான். ஸோ நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. இப்போ நம்ம தான் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். எஸ் ஐயோ அவுட் ஆஃப் த பவுண்டு நம்ம அடிக்கல. வேறு யாரும் அடிச்சிட்டாங்க. ஸோ ஓகே கைஸ். ஸோ இப்போ என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ கைஸ் இப்போ பம்ப் பண்ணி வருது. பட் ஒன்றும் பண்ண முடியல. ஸோ அவுட் ஆஃப் த பவுண்ட்ஸ் கைஸ் நமக்கு தான் பாயிண்ட்டு. ஸோ இன்னும் 2 பாயிண்ட் தாங்க கைஸ் ஈக்குவல் பண்ணுறதுக்கு. எனக்கு தெரிஞ்ச மேட்ச் பாயிண்ட் இதுவாக கூட இருக்கலாம். 20 நினைக்கிறேன். எஸ் இல்லை 19 தான். ரொம்ப தப்பு. ரொம்பவே தப்பு. நாங்கள் தான் அம்பையரை காசு கொடுத்து வாங்கி வச்சுருக்கோம்ல. எப்படி அவன் பாயிண்ட் கொடுப்பான்? அடப்பாவீங்களா என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? அம்பையருக்கு காசு கொடுத்து வச்சுருக்கீங்களா? செத்திங்கடா. ஒன்றுமே பண்ண முடியாது எங்களால். இப்போ சேர்றா நாங்களும் அடுத்த மேட்ச் காசு கொடுக்குறோம்டா. மும்பை இந்தியன்ஸ் மாதிரி நாங்களும் மட்டி பெரியெல்லாம் போகிறோம்டா. செத்திங்கடா. ஸோ என்ன 3 பாயிண்ட் தான்டா. இருங்கடா நாங்கள் எடுத்து காமிக்கிறோம்டா. எங்கள் டீமை பற்றி சும்மா நினச்சியா? நானும் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா? அப்போ பார்க்குறியா பத்தியா? அந்த 4 பாயிண்ட் தான். இந்த மேட்சை ஜெயிக்காமல் அந்த வீடியோவும் முடிக்கவும் மாட்டேன். இந்த வீடியோ விட்டு போக மாட்டேன். இந்த கேம் விட்டு போக மாட்டேன். வாங்கடா பார்த்துக்கலாம்டா. வாங்கடா வேறா மாறா வாடா. எஸ் மேட்ச் பாயிண்ட் கைஸ் இன்னும் 3 பாயிண்ட். ஸோ இதில் யார் பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க நல்ல மேட்ச்சில் இருக்காங்கன்னு அர்த்தம். இந்த பாயிண்ட் விட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்த இதில் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம பால் அவுட் ஆஃப் த பவுண்ட்ஸ் நமக்கு தான். எஸ் வின் பண்ணிட்டாங்க கைஸ். வேற மாதிரி வின்னு நமக்குன்னு நினைக்கிறேன். ஸோ யார் வின்னு பார்ப்பாங்க கைஸ் இருங்க. கசூராமோ தான் கைஸ். ஒருவேளை 25 நம்ம பாயிண்ட் போல இருக்கு. ஸோ வேற மாதிரி அப்போ நம்ம தான் வின்னு. ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டு சீக்கிரம் கூட கமெண்ட் பண்ணிடுங்க. ஸோ பை கைஸ்.